வணக்கம், வெல்கம் டு தினமும் இங்கிலீஷ் லேர்ன் வித் பவானி சேனல். தொடர்ந்து என் வீடியோ பார்த்துட்டு வாங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோலையும் ஒரு கான்செப்ட் இருக்கும். அதே திருப்பி இருக்காது. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் படிக்கலாம், எழுதலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸே வராது, புரிஞ்சுட்டிங்கன்னா, கான்செப்டை புரிஞ்சுட்டிங்கன்னா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கன்வர்ஷன் ஆஃப் ஷார்ட் வவல்ஸ் இன்ட்டு லாங் வவல்ஸு. இது ரொம்ப சுலபமான, என்ன வெறும் நம்ம இந்த ஃபேட்டுங்கிற வேர்டு எடுத்திங்கன்னா அதை லாங் வவலில் ஃபேக்குன்னு மாற்றலாம், ஃபேட்டுன்னு மாற்றலாம். அதே மாதிரி நாட்டுன்னா நோட்டுன்னு மாற்றலாம். இது ரொம்ப சிம்பிள் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ஃபேட்டு, நோட்டு, நாட்டு இதிலெல்லாம் ஆட்டு அந்த சவுண்டை மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா அதுதான் பிகர் வேர்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். இந்த ஷார்ட் வவல்ஸ், இந்த லாங் வவல்ஸ் நீங்கள் தரோவாக இந்த கான்செப்டை புரிஞ்சுருந்தீங்கனாலே பிகர் வேர்ட்ஸு சிலபல் கட்டில் இந்த செட்டு தான் யூஸ் ஆகிறதுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக்கும் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்வர்ஷன் ஆஃப் ஷார்ட் வவல்ஸ் இன்ட்டு லாங் வவல்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் பிகினர்ஸு. அவங்களுக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமானது. ஏன்னா இந்த ஷார்ட் வவல்ஸ் ஹேட்டுங்கிறாங்க, ஹேட்டுங்கிறாங்க. இது ஒன்றுமே இல்லை. ஹேட்டெல்லாம் ஒரு வேர்டா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது தான் போய் பெரிய வேர்ட், லாங்கர் வேர்ட்ஸ் படிக்கும்போது நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் வர்றதுக்கு இது தான் அடிப்படை. ஸோ இதை நீங்கள் நல்லா இந்த கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே பெரிய வேர்ட்ஸுக்கெலாம் தப்பே வராது, ஈஸியாக எழுதிடலாம். ஏன்னா வவல் லெட்டர்ஸ் 5 இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். AEIOU அது இல்லாமல் சொற்களே ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த AEIOU பக்கத்தில் கான்சனன்ட் லெட்டர் வரதெல்லாம் ஷார்ட் வவல்ஸு. இதுதான் நம்ம பிகர் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணணும். நம்ம ஹேட்டுங்கிறோம், ஹேட்டுன்னு நினைக்காதுங்க. ஆட்டை பாருங்கள், AT அதுதான் ஆட்டிடியூடு, அட்டெயின், அட்டெண்டன்ஸ் அதுக்கெலாம் யூஸ் ஆகும். அதே மாதிரி அனாய், அனௌன்ஸ். ஸோ இந்த ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லாங் வவல் சவுண்ட்ஸும் முக்கியம். வெறும் ஹேட், ரேட், கேன்னு நினைக்காதீங்க. இந்த லாங் வவல்ஸ் தான் ரெஃப்யூஸ், எக்ஸ்கியூஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். பெரிய வேர்ட் படிக்கலாம் யூஸ் ஆகும். ஸோ இதை நல்லா கற்றுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்கிறீங்க. ஆட் ஏட்டாக மாறிடும். ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இல்லாமல் வந்தால் எப்படி அது ஷார்ட் வவல். ஆட் பண்ணால் லாங் வவல், பட் சவுண்டு வேரி ஆகும். ஏவாக மாறிடும். ஆட், ஏட், ஹேட், ஹேட், ரேட், ரேட், கேன், கேன், சாக், சேஜ். சாமுங்கிறது ஒரு நேமு, பாய் நேம். கேபிட்டல் லெட்டரில் இருந்தால் அது நேம். சாம், சேம், டேப், டேப். ஸோ இந்த பாருங்கள், ஃபேட். இப்போ எழுதினோன்னா ஃபேட். அதே மேன்னு MAN படிக்கணும். ஆட் பண்ணனா மேன்னு படிக்கணும். மேட், மேட், வேக், வேஜ். வேஜ் வந்தால் வேக்னு ஜியோட சவுண்டு, சவுண்டு. அதே வந்தால் ஜேவாக மாறிடும் பாருங்கள். வேக், வேஜ். ஹிட், ஹைட், பிட், பைட். BIE ஒலி பைட்டுன்னு மாறிடுது, ஐயா மாறிடுது. சிட், சைட். ஃபின், ஐயோட ஒலி பாருங்கள் எவ்வளோ ஐ ஒலி. இதனால் நீங்கள் ஐயோட ஒலி OU நல்லா இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். ஃபின், ஃபைன், லிட், லைட், ரிட், ரைட், ரிப், ரைப், பின், பைன், டிம் நேம், டிம்முங்கிற நேம். டைம், கிட், கைட், வின், வைன். பாருங்கள் ஓக்கு ஒலி. நாட், நோட், ஓவே வந்தால் அதோட ஒரிஜினல். அது என்ன சவுண்டோ ஓ தான். நோட். ராட், ரோடு, பாப், போப், ஹாப், ஹோப், கார்டு, கோடு, ஹக், ஹியூஜ். ஸ்லிட். இப்போ 4 லெட்டர் வேர்ட்ஸ், 3 லெட்டர் வேர்ட்ஸில் மட்டும் கிடையாதுங்க, 4 லெட்டர் வேர்ட்ஸும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸ்லிட், ஸ்லைடு, ஸ்டாக், ஸ்டேஜ், ஸ்பின், ஸ்பைன், ஸ்கிப்,
Skype, prim, prime, plan, plane, plum, plum, plume, twin, twine, slid, slide, dim, dime, fin, fine, spin, spine, strip, stripe, quit, quite, ton, tone, for, tab, tube. ஸோ இந்த கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட்டு நிறைய பேருக்கு எழுத வைங்க, எழுத கொடுங்க, நீங்கள் எழுதி பாருங்கள், கற்றுக்கோங்க. ஸோ இது தெரிஞ்சாலே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மூலம் நீங்கள் சொற்களை நல்லா இதை படித்தாலே சொற்கள்லாம் ஈஸியாக என்னுடைய 1 syllable 2 syllables 3 syllables 5 syllables 4 syllables இந்த லிஸ்ட் எடுத்து படித்து பாருங்கள். புதுசாக இந்த வீடியோக்குள்ளே கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தேங்க்யூ.